ஒரு ஏரியில் நிறைய மீன்கள் துள்ளி குதித்து மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருந்தன. அந்த ஏரியில் ஒரு நண்டும் இருந்தது. ஏரியின் கரையில் ஒரு கொக்கு இருந்தது. அந்த கொக்கு இவை அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்தது. அந்த மீன்கள் அனைத்தையும் சாப்பிட கொக்கு மனதிற்குள் ஒரு திட்டம் தீட்டியது. கோடை காலம் வந்தது. ஏரியில் நீரின் அளவு குறைந்தது. இதற்காகவே காத்திருந்த கொக்கு தனது திட்டத்தை செயல்படுத்த தொடங்கியது. அந்த கொக்கு மீன்களிடம் சென்று, இன்னும் சில நாட்கள் சென்றால் இந்த ஏரியே முழுவதுமாக வற்றிவிடும் போல இருக்கிறதே. பக்கத்தில் ஒரு பெரிய ஏரி இருக்கிறது. அதில் நீரின் அளவும் அதிகமாக இருக்கிறது. நான் வேண்டுமானால் உங்கள் அனைவரையும் ஒவ்வொருவராக அந்த ஏரியில் கொண்டு போய் விடவா என்று கேட்டது. கொக்கு தங்கள் மீது மிகவும் அக்கறையாக இருப்பதாக நினைத்து கொண்ட மீன்களும் அதற்கு சம்மதித்தன. கொக்கு ஒரு மீனை கவ்விக்கொண்டு வானத்தில் பறந்தது. அது பக்கத்தில் இருந்த ஒரு பாறையில் வைத்து அந்த மீனை சாப்பிட்டு விட்டது. மீண்டும் ஏரிக்கு வந்த கொக்கு ஒவ்வொரு மீனாக கொண்டு சென்று அந்த பாறையில் வைத்து சாப்பிட்டது. கடைசியாக கொக்கு நண்டிடம் வந்து, அந்த மீன்கள் அனைத்தும் அந்த ஏரியில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றன, உன்னையும் அங்கே கொண்டு போய் விடவா என்று கேட்டது. அதற்கு சம்மதித்த நண்டு கொக்கின் கழுத்தை பிடித்து கொண்டது. கொக்கு வானில் பறந்து சென்றது. அந்த பாறையின் அருகில் சென்றதும் கொக்கு நண்டிடம், அந்த மீன்களை சாப்பிட்டது போல இப்போது உன்னையும் சாப்பிடப் போகிறேன் என்று சொன்னது. அதை கேட்டதும் அந்த நண்டு கொக்கின் கழுத்தை இறுக்கி பிடித்தது. வலி தாங்க முடியாத கொக்கு அந்த பாறையில் விழுந்து இறந்து போனது. எனவேதான் யாரையும் ஏமாற்றி வாழ நினைக்கக்கூடாது.